ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 97 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 97 பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுச்சு. அதாவது மாயா இருக்காங்க இல்லையா, மாயா வந்து டைட்டில் வின்னர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆண்டவர் பார்த்தோன்னா எனக்கு எந்த கண்டஸ்டன்ட்டுமே வந்துட்டு ஃபேவரெட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் இல்லையா. பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா மீதி அர்ச்சனா வந்துட்டு மக்களுக்கான எஃபோர்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மணி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மணி எந்த மீனிங்கில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, வைல்ட் கார்டு உள்ளே வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள என்ன பாடுபடுத்தினாங்க அப்படின்றது மணியுமே பார்த்தாரு. ஏன்னா பூர்ணிமா தான் அந்த வீக் கேப்டனாக இருந்ததுனால வைல்ட் கார்டில் உள்ள வந்து 5 பேரையுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டு பாடாப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் மீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மணி சொல்லியிருந்தாரு. பட் அதுக்குள்ளே ஆண்டவர் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணுறதுல ஏன் அவ்வளோ பெருசு அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வராங்க, வீட்டில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு வராங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க இல்லையா. பட் ஃபர்ஸ்ட் டேல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா கேட் எங்கே இருக்குன்னு தெரியாது, கதவு எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்குமே நடந்த சீசன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா எல்டர் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு சீசன்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா எல்டர் சிட்டிசன்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வயசில் பெரியவங்களுமே இருப்பாங்க. அது முதல் சீசன்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அப்படி ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்த விசித்ராவையும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. டஃப் காம்படிட்டராக இருக்கக்கூடிய விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் கார்டில் உள்ள வந்தவங்க டைட்டில் வின் பண்ணதில்லை அப்படின்ற ரூல்ஸை மாற்றி விஜய் அர்ச்சனா இந்த டைம் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கையில் இருக்கும்போது ஆண்டவர் இப்படி பேசினது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் மாயா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாயாவுடைய வீக்ஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பவா செல்லதுரை வெளியே போயிருந்தார் இல்லையா, அந்த வீக் பவா செல்லதுரை வெளியே போகல அப்படின்னா மாயா தான் வெளியே போயிருக்கணும். ஏன்னா லீஸ்டான ஓட் அப்படின்றது மாயாவுக்கு தான் விழுந்துருந்துச்சு. பட் பவா செல்லதுரை வெளியே போனதுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் கேம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு ஒரு சிலர் மீம்ஸ் போட்டு திருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றதா டே 97 நடந்துச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஷ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்கும் போது யாருமே எடுக்காமல் பூர்ணிமா எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு விஜய் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா ஒரு சீரியல் ப்ரொமோக்காக உள்ளே வந்து விஷ்ணு விஜயோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளே வரக்கூடிய யாராக இருந்தாலுமே விஷ்ணு விஜய் கிட்ட ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா ரவியுமே வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு செம்மையாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பிரஷன்லாம் காட்டியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து விஷ்ணு விஜய் பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்ததுக்கு பதிலாக அட்லீஸ்ட் அந்த 16 லேக்கோட வெளியே போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் மாயா பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே கமல் இருக்கார் இல்லையா, கமலை பொறுத்த வரைக்குமே யார் இந்த பாக்ஸை வந்து மிஸ் பண்ணதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே விசித்ரா தான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாயா இல்லை சார் அந்த பாக்ஸை மிஸ் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஃபைனலிஸ்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், பட் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே என்ன வந்துட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகல. மற்றபடி அப்படி எங்கள் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து சொல்கிறவங்க அப்படி சொல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பாக்ஸ் எடுத்துகிட்டு முதல் ஆளாக வெளியே போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோன்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயாவியாக இருந்தாலும் சரி பூர்ணிமாவியாக இருந்தாலும் சரி பல இடங்களில் இந்த பிக் பாஸ் டீம் காப்பாற்றிருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. ஏன்னா பூர்ணிமா கண்டிப்பாக இந்த வீக் பூர்ணிமா தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கெஸ் பண்ண வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஐஷு இருக்காங்க இல்லையா, ஐஷு வந்து வெளியே அனுப்பியிருந்தாங்க. அதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐஷுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் டீம் கிட்ட ரிக்வஸ்ட்லாம் பண்ணிட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படிலாம் பண்ணதுனால தான் அப்படி கேட்டதுனால தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் மாயா இருக்காங்க இல்லையா, மாயா தான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா லீஸ்ட் ஓட்டிங்லாம் அவங்க தான் இருந்தாங்க. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் பார்த்தோன்னா நிக்சன் இருக்கார் இல்லையா, நிக்சனையும் ரவீனாவையும் எவிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் சீசனில் டைட்டில் வின்னிங் ஸ்டேஜ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஏன் சார் அசீம் வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி என்ன கேட்காதீங்க. நீங்கள் வந்துட்டு மக்கள் பார்க்குறவங்க இருக்கீங்க இல்லையா, பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் விக்ரமனுக்காக இருந்தாலும் சரி இல்லை சிவனுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா தான் அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோன்னா வேண்டாம் விருப்பம் தான் அசீம் இருக்கார் இல்லையா, அசீமுக்கு வந்து டைட்டில் தூக்கி கமல் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அது அசீமுக்கும் தெரியும், பார்த்தவங்களுக்கும் தெரியும். இன்னுமே பலர் பார்த்தோம்னா அசீம் எப்படிங்க டிசர்வ் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது விஜய் அர்ச்சனாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கூட மாயா ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேப் ஆகிறதா இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி மாயா இருக்காங்க இல்லையா ரொம்ப
ஒஸ்டான கேம் பிளே, அதாவது பிரதீப் ஆண்டனி வந்து என்னெல்லாம் சொன்னாங்களோ, அவர் கூட இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது, அவர் 18+ பேசுகிறாரு, பொண்ணுங்க இருக்கிற இடத்துல சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொன்னாங்களோ, அவர் பண்ணதை விட 10 மடங்கு அப்படின்றத மாயா அதிகமாக பண்ணும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எபிசோட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா மாயாவை ரொம்ப பெரிய கேள்விகள் எதுவுமே கேட்காம தான் ஆண்டவர் விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பூர்ணிமாவை கூட ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா வான் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில இடங்களில் டேரெக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா ஏன் நேம் யூஸ் பண்ணாமல் உங்கள் கேம் அப்படின்னு உங்களால் விளையாட முடிஞ்சா விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூர்ணிமா விஷயங்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கும்போது மாயாவை மட்டும் எந்த விஷயத்துலையுமே பார்த்தோன்னா பெருசாக வானும் பண்ணாமல் இருந்தாங்க. நேற்று கமல் இப்படி சொன்னதே அப்படின்றது பார்த்தோன்னா பிஜே அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்கள ரன்னரப் ஆக்கி மாயாவை வின்னராக்குறது தான் சேனலுடைய ஒரு ஐடியாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இன்கேஸ் மாயா வின்னர் ஆனாங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரே ஒரு வீக் தான் இருக்குது. அந்த ஒரு வீக்கான அப்டேட்ஸையும் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 98 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.